இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ரஜினியும் கமலும் இணைஞ்சு நடிக்க போகிற படத்தோட ப்ரொமோ, அதாவது கேஹெச் இன்டு ஆர்கே ரீயூனியன் படத்தோட ப்ரொமோ ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரு 46 வருஷத்துக்கு முன்னாடி இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கமல் வந்து ஹீரோவாகவும், ரஜினி வந்து வில்லன் கதாபாத்திரத்தில் சிறு சிறு கதாபாத்திரத்திலலாம் நடிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு தனித்தனி ரூட்டில் போயிட்டு இன்றைக்கி ரஜினி சார் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராகவும், கமல் வந்து பெரிய உலக நாயகனாகவும் வந்து இன்றைக்கி 2 பேருமே ஒரு பெரிய இடத்துல லெஜெண்டாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சூழ்நிலை எல்லோரும் எதிர்பார்த்துருந்தது இவங்க 2 பேரும் எப்போ நடிப்பாங்க இணைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்றைக்கி நெல்சன் மூலிமா வந்து நம்மளுக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தி ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எஸ்பி முத்துராமன் தான் ரஜினி வச்சு நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் சில இயக்குநர்கள் இயக்கியிருக்காங்க, கேஎஸ் ரவிகார்லாம் சொல்லலாம். ஆனால் நெல்சனுக்கு வந்து இது பெரிய வாய்ப்பு. கிட்டத்தட்ட இது வந்து ரஜினியோட ஹேட்ரிக் படம் தான் சொல்லணும். அது இல்லாமல் உலகநாயகனும் சேர்ந்ததுனால ஒரு நெல்சனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, அதாவது எந்த இயக்குனருக்கும் கிடைக்காத வாய்ப்பு வந்து நெல்சனுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை இவர் எப்படி பயன்படுத்திக்க போகிறாரு, ஸோ எவ்வளோ ப்ரெஷர் இவருக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த படத்தோட ப்ரொமோ பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு வின்டேஜ் லுக்கில் அவங்க 2 பேருமே வந்து உண்மையிலே செம்ம ஸ்டைலிஷாக சரியான லுக்கில் இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ப்ரொமோ வந்து அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த கார் ஷெட்டு, அப்புறம் அந்த பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்லாம் வராங்க. அது உண்மையிலே கேர்ள்ஸா இல்லை ஏஐ கேர்ள்ஸாலாம் கூட தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் ஆகட்டும், அது வின்டேஜ் லுக்கில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இவங்க நடந்து வர ஸ்டைலு, அதுக்கப்புறம் காரில் பார்த்திங்கன்னா இவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்ற மாதிரி கமல் கேட்க, அப்புறம் ரஜினியும் வந்து சொல்லுங்க ஜி, இந்த படத்தில் கேட்குறாங்கல்ல யார் ஹீரோ அப்படின்னு சொல்லவே இந்த ப்ரொமோ வந்து முடியுது. ஸோ உண்மையிலே நம்மளும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த படத்தில் யார் ஹீரோ யார் வில்லன் அப்படின்றது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் ரஜினி வில்லனா கமல் தான் ஹீரோ நடிச்சிருந்தார். பட் இந்த படத்தில் 2 பேருமே ஹீரோவாக நடிக்க போகிறாங்களா, இல்லை கமல் வில்லன் ரஜினி ஹீரோ, இல்லை ரஜினி வில்லன் கமல் ஹீரோவாக நடிக்க போகிறாங்களான்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதாவது இந்த படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோகிக்கும் போது கண்டிப்பாக இது ஒரு ரெட்ரோ ஸ்டைலில், வின்டேஜ் ஸ்டைலில் ஒரு கேங்ஸ்டர் மூவி மாதிரி கூட இருக்கலாம். ஒரு டார்க் காமெடி கலந்து, ஏன்னா நெல்சன் வந்து ஆல்ரெடி வந்து டார்க் காமெடி கலந்து சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ இதனால் இந்த படத்தில் அப்படி ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஏன்னா இதில் ஒரு க்ளூ பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோலேயும் இருக்குது. நெல்சன் பேச சொல்ல பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 போஸ்டர் இருக்கும். த ஒன்ஸ் அப்பான் இன் எ டைம் இன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் தி காட் ஃபாதர். இந்த 2 படமே பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் தான். ஸோ இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாமோ இந்த படத்தில். ஸோ அதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது எப்படி இருக்க போகுது, இப்போவே வந்து ரசிகர்கள் மத்தியில் இது பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய கலெக்ஷனை பண்ண போகுதுன்ற வந்து இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது வந்து இந்த ஷூட்டிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது. ஏன்னா ரஜினிக்கு வந்து இப்போ தான் ஜெயிலர் 2 முடிய போகுது. கமலுக்கு வந்து அவர் அரசியல் இருக்கனால இன்னும் எலெக்ஷன்லாம் முடியணும். அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு படம் கமிட்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி ரஜினிக்கும் இன்னொரு படம் கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆண்டு இறுதியில் தான் இந்த ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ அந்த அப்டேட்ஸ் வர நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த படம் எப்படிப்பட்டமான படம் இருக்க போகுது, இதில் யார் ஹீரோ யார் வில்லன் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த படம் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ண போன்றது மட்டும் ஒரு உண்மையிலே ஒரு பேன் இண்டியா படமாக இருக்க போகுது. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கோம் இவங்க 2 பேரையும் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. ஸோ இதில் வந்து கதைலாம் மெயினாக தேவைப்படாது. இவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்காகவே இந்த படம் எல்லோரும் வருவாங்க ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ இனிமேல் வர அப்டேட்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, டாடா.